யெசுவாவின் மனவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி டிசம்பர் மாத மடல் 2025. நம் வாழ்வின் ஒளி விளக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எமது அன்பின் நண்பர்களே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி எல்லா ஜனத்திற்கும் உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வந்த கர்த்தரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, நம் வாழ்வின் ஒளிவிளக்கு என்ற இச்சிறு செய்தி உங்கள் உள்ளங்களில் ஒளிரட்டும். மின்சாரம் கண்டுபிடிக்கும் முன்புள்ள காலம் முற்றிலும் மாறுபட்டதாய் இருந்தது. சங்கீதம் 104:20-21. நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலம் ஆகும். அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக் கொள்ளும். பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி கொடிய மிருகங்களுக்கும் திருடர் கல்வர்களுக்கும் அஞ்சிய மனிதர்கள் இரவிலே நடமாட விரும்பார்கள். ஆனால் இன்றோ, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் குளிர்காலங்களில் சூரியன் விரைவில் அஸ்தமிப்பதால் அதே வேகத்தில் இருள் கவ்விக்கொண்டாலும் அவ்விருளை விரட்ட வீடுகளிலும் வீதிகளிலும் பல மின் விளக்குகள் பிரகாசிக்கின்றன. ஒரு நாளின் இருளான நேரத்தை மேற்கொள்ள இவ்விளக்குகள் எப்படி உதவியாய் இருக்கின்றனவோ, அதே போல் எம் வாழ்விலும் இருள் இருக்கிறது என்றும் அதை நீக்க ஒளி தேவை என்றும் நாம் அறிந்திருக்கிறோமா? ஆம், பாவசாயலோடு பிறந்த நாம் பாவம் என்ற இருளோடு வாழ்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 700ஆம் ஆண்டளவில் வாழ்ந்த ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9:2 உரைத்த தீர்க்க தரிசனம் யோவான் 1:9 நிறைவேறியது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாவ இருளில் வாழும் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காகவே ஒளியாம் கர்த்தர் இயேசு இப்பூமிக்கு இறங்கி வந்து நம் பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்த பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று ஜெயமாய் உயிர் தெழுந்து நாம் தொடர்ந்தும் பாவ சாயலில் வாழாதபடிக்கு நம் வாழ்வின் ஒளிவிளக்காய் இருக்கிறார். ஆனால் ஏன் அநேகர் இவ்வுண்மையை ஏற்றுக்கொள்ள தாமதிக்கின்றனர்? 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம் ஆயுட்காலம் ஆண்டவரால் கிடைக்கப்பட்ட விலை மதிப்பற்ற பரிசு. அது பிரகாசிக்கப்பட வெளிச்சம் நிச்சயம் தேவை. கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட சுடர்களும் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரத்தின் ஒளியும் நம் அன்றாட பணிகளை செய்ய எவ்விதம் உதவுகின்றதோ அவ்வண்ணமே மானிட வாழ்வில் பாவசாயலை களைந்து நன்மை தீமை எதுவென்று உணர்ந்து சாத்தானின் பொறியில் சிக்காமல் வாழ ஒளியாம் இரட்சகரின் உதவி தேவை. யோவான் 3:20-21. பொல்லாங்கு செய்கிற இவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்று கூறியவர் வேறு யாருமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்கு ஒளியாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவா. அவர் ஒரு மதத்தை சாபிக்க வந்தவர் அல்ல, உங்களையும் எம்மையும் உருவாக்கிய பிதாவாகிய தெய்வம் யார் என்று காண்பித்து பரலோகத்துக்கு வழிகாட்டும் பாதையின் ஒளியானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அவரே தெளிவாய் கூறியிருக்கிறார். இவ்வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. எமக்கன்பானவர்களே, நாமும் ஒளியாம் கர்த்தரை அறிந்து சகல ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. மனிதர்களின் மனக்கண்கள் கூட இருப்பதால் நானே உலகத்தின் ஒளி என்று கூறிய ஆண்டவர் இயேசுவை அறிய அவைகள் கடினப்பட்டிருக்கின்றன.
அன்பும் இரக்கமும் உள்ள சர்வ வல்ல தேவன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் வேண்டும் என்று விரும்பியவராய் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவராம் யெஷுவா இயேசு தம் சீடர் பவுலிடம் கூறி அவரை மக்கள் மத்தியில் நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார். எனவேதான் இன்றும் ஊடகங்கள் வாயிலாக அவரது தேவ பிள்ளைகள் மூலமாக அவருடைய நற்செய்தி பணிகள் தொடர்கின்றன. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் யெஷுவா இயேசு நாம் முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய பாதையில் பயணிக்கும் போது தேவனாகிய பிதாவை விட்டு நம்மை பிரிக்கிற இருளின் ராஜ்யத்திற்கு தலைவனும் உலகத்திற்கு அதிபதியுமான சாத்தானிடம் இருந்தும் அவனால் தூண்டப்படுகிற எல்லா பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் உலகத்தின் அசுத்தங்களில் இருந்தும் அடிமைத்தனங்களில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி மீட்டெடுத்து பிரகாசிக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி செல்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார். சூரியனிலிருந்து புறப்படுகின்ற கதிர்வீச்சுகள் சகல உயிர்களுக்கும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து வாழ வைக்கிறது. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் நீதியின் சூரியன். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வரவிருக்கிற ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் நடைபெறவிருப்பதை குறித்து பரிசுத்த வேதம் தெரிவிக்கிறது. அக்காலம் நிறைவேறிய பின் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிற உண்மையான ஒளிவிளக்கான நம் ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். வெளிப்படுத்தல் 21:23. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அன்பானவர்களே, நீங்களும் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ இருளிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி வாக்களிக்கப்பட்டிருக்கிற சகல நன்மைகளை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவாவின் மனவாட்டி சபை.